ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலந்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 இல்லைண்ணெய், நீர் நல்லெண்ணெய் 200 முடக்கத்தான் எண்ணெய் நம்ம சேர்ப்போம். அதனால் அதுக்கு நல்ல எண்ணெய், நீர் நல்லெண்ணெய், சமையல் பண்ணுற எண்ணெய் அது ஒரு எண்ணெய் எடுத்துக்குவோம். பூண்டு 2 பல் நல்லா உரிச்சு மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் காயணும். எண்ணெய் இதில் பூண்டு நல்லா காயணும். நல்லா காய்ச்சணும். பூண்டு நல்லா தூக்கணும். பூண்டு நல்லா அரைச்சதில் நம்மளுக்கு கேஸ் ட்ரபுளாக இருந்தால் கூட நம்ம எண்ணெய் கொஞ்சம் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து உள்ளங்கையில் அப்படியே உள்ளுக்கு சாப்பிட்டா வயிறு சம்மந்தப்பட்டது கூட சரியாயிடும். கீரை நல்லா அலசிடுங்க. கீரை நல்லா அலசிடணும் சுத்தமாக. ஏன்னா கீரை வெளியே வாயுதுன்னா நல்லா அலசிடுவோம். இது 6 மாதத்தில் 1 வருஷம் கூட இந்த எண்ணெய் நல்லாயிருக்கும், கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியே வச்சுடுங்க, நல்லாயிருக்கும். எப்போ வேணால் யாருக்கு வேணால் கால் வலி முட்டு வலி கொடுத்தா கூட உங்களுக்கு நல்லது. எண்ணெய் இப்போ வந்து 1 கப்பு முடக்கத்தான் இதில் போடுறோம். நல்லா நல்லா மொறுமொறுன்னு வரும் இலை. அப்படியே கூட பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா வெடிக்கட்டியும் போட்டுக்கலாம். நல்லா செவந்துச்சு எண்ணெய். கீரை நல்லா மொறுமொறுன்னு ஆகி போச்சு. நீங்கள் வந்து கீரை வேணான்னா வெடிக்கட்டிக்கலாம், இல்லையா அப்படியே கூட நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா எப்போ நம்மளுக்கு முட்டி வலி, கால் வலி, குதிக்கால் வலி, ஆணிக்காலுக்கு, இடுப்பு வலி, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம இது 1 ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டா உள்ளுக்கு நல்லது. அதனால தான் நம்ம பியூர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். முடக்கத்தானா நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான எண்ணெய் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.